என்ன நம்ம வீட்டு போலாமா? ஊர்ல ரத்தக்கட்டியா? சொல்லிட்டு போலாம். உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலான்னு சொன்னேன். ஆதிரா ஹாப்பி எடி வடிவே ஜோடி பொறுத்தத பாரு. இதுக்குத்தான் இந்த புள்ள இவ்ளோ பாட அனுச்சதோ என்னமோ தெரியல. பாரு கண்ணுக்கு குளிர்ச்சியா எவ்வளோ அழகா இருக்கான் பாரு. அவன் அழகுக்கு ஏத்தவன் தான் கிடைச்சிருக்கான். தங்கங்களவி வடிவு பாட்டி தாயி நீ நல்லா இருத்தாயி. தம்பி எங்க கண்ணே பற்றோம் போனன்னு ரெண்ட சுத்தி போட்டுக்கிடுங்க. நல்லவங்க கண்ணு பட்டா ஒண்ணும் செய்யாது. நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறவங்க கண்ணு பட்டா ஒன்னும் ஆகாது பாட்டி. அது இன்னும் ஆசுவாத்தை தான் கொடுக்கும். எனக்கு சந்தோஷம் தான் பாட்டி. அத்தையே ஆதிராவுக்கு ஏத்த புருஷன் தான் கிடைச்சிருக்கான். இத்தனை வருஷம் அவ பட்ட பாட்டுக்கெல்லாம் சேத்துல கிடைச்சிருக்கு. ஊர்ல இருக்கலாம் ஓடி வாங்க. ஆனாலும் இப்படி திடுதிடுப்புன்னு கல்யாணத்தை பண்ணிட்டீல. சூழ்நிலை அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படினாலும் எனக்கான வதன அதான் தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன். இப்படிதான் சட்டு புட்டுன்னு முடிவெடுக்கணும். இது எப்படி இருக்கு? நாளை போட்டு இழுத்து அடிச்சுக்கிட்டு மாப்பிள்ள வந்தாரு தாலி கட்டினாரு நான் பொண்டாட்டி கூட்டு போயிட்டாரு. இதுதான் காதல். காக்க வைக்கிறது காதல் இல்ல. புடிச்சவள டக்கு புக்குன்னு கைய புடிச்சு கூட்டு போறதுதான் காதல். எனக்கும் பிடிச்சிருக்கு. இவ கூட வாழ போறேன். அதனாலதான். நல்ல முடிவு தம்பி, நல்ல முடிவு. இவகிட்ட நீங்க கேலி கட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 10 வருஷம் இழுத்து அடிச்சிருப்பா. அதான் கேட்கல. கரெக்டா சொன்னி தம்பி. ஐயோ கலவி போங்க. ஆதிரா போனனா உன்ன மாதிரி ஒரு பிள்ளை பத்து கொண்டுட்டு வந்துரு. ரெண்டுக்கும் விக்கத்த பத்தியா? சும்மா இருங்க. இல்ல பாட்டி சொன்னதை செஞ்சிடணும். உண்மையிலதான் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு வேணும். எவ்வளவு அழகா இருக்கும். சீக்கிரமா குழந்தை பத்துக்குவா. மாட்டி இருக்கிற சிங்கத்துக்கிட்டல. கொல்லாதடி என்ன நம்ம பண்ணது. அப்படி பார்க்காத. சும்மா இருங்க. சத்தியமா அப்படி பார்க்காத. கொல்லுது. படிவே இனி தினமும் அங்க கச்சேரி தான். சும்மா இருங்க. அந்த கலைஞர்களுக்கு எல்லாம் புரியும். அவங்க சின்ன பிள்ளைங்க புரியாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் பார்க்க பாரு வச்சு நட்டுக்கு கணிச்சு முடிச்சிருப்பாங்க. கரெக்டா சொன்னி தம்பி. ஐயோ சும்மா இருங்க. சரிம்மா முதல்ல வாழ போற உன் கூட்டாளிலாம் பார்த்து சொல்லிட்டு போ. வர சொல்லிட்டேன் வந்துட்டு இருப்பாங்க. சரிம்மா சரி. தாலியை கட்டிட்டானா? ஒண்ணு இல்ல பாத்துக்கலாம். இவ எதுக்கு இப்ப குறுக்க வந்து நின்னுகிட்டு இருக்கா? கல்யாணம் முடிஞ்சிட்டா. அப்ப என் புள்ள கேதி உன் புள்ள வாழ்க்கை நாசம் பண்ணவளே நீதான். பொண்ணு எங்க நம்மளை விட்டு போயிருவானே அசால்ட்டா இருந்துட்டா. எங்க செத்துனாலும் நம்ம போய் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு நினைச்சிட்டேன். போக்கடமா இல்ல பொம்பளைங்களுக்கு. சின்னத்தர நிலைமை ஒன்னாவே சின்ன வயசுல விரும்பிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு எவனையும் கல்யாணம் பண்ணிட்டு போற. மன்னிக்கணும் எவனே இல்ல. அவ அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்கா. இப்போ ஐயா பொண்டாட்டி. என்ன ஆதிரா என் பிள்ளை விரும்பினதெல்லாம்? ஊருனா பிள்ளைங்க அழகா இருந்தா 4 பேர் பார்க்கதான் செய்வான். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இவ ஐயா பொண்டாட்டி. அதிராவா கிளம்பலாம். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இதெல்லாம் பாவம். எப்படி ஏமாத்திட்டல நீ. என்ன பாக்கியம் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஏமாத்துறதே அவன் இல்ல நீயும் உன் பிள்ளையும். எங்க நம்மளை விட்டு போயிருவானே இருந்தியே அதுக்காக அப்படியே அவன் வாழ்க்கை இருந்துரும் நினைச்சிட்டீங்களோ? அப்ப என் பிள்ளை நிலைமை உன் பிள்ளை நிலைமைக்கு நீ தான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். உன் பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னா சட்டு புட்டுன்னு காலத்தை பண்ணிருக்கணும். இல்ல வேண்டானா ஒரேடியா வேண்டான்னு உன் பிள்ளைக்கு வேற இடத்துல முடிச்சு வச்சிருக்கணும். அவனையும் நீ வாழ விடல, இந்த பிள்ளையும் நீ வாழ விடல. அந்த பிள்ளைல பேர் கெட்டது மட்டும்தான் மிச்சம். அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தானே ஆகணும். அனுபவி அனுபவி. இந்த புள்ள நல்லா இருப்பா. தம்பி நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க. சரிங்க பாட்டி. என் புள்ள நிலைமை என் புள்ள நிலைமை. இதுக்கு நீ பொறுப்பாக முடியாது. உன் மேல எந்த தப்பு இல்ல. இங்க வா. ஒண்ணு இல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாமா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமாமா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமாமா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமாமா?
நீ அழுற அழ வேண்டியவங்க கரெக்டா தான் அழுதுட்டு இருக்காங்க. வா நம்ம போலாம். ஐயோ போச்சு, ஐயோ போச்சு போச்சு. அம்மா என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியம்மா. ஆனா ஒண்ணு பாக்கியா, இந்த பாம்புலாம் ஒன்னதான் வந்து சேரும். உன் புள்ள கேட்க அவன் வாழ்க்கையே போச்சம்மான்னு. இதுக்கு நீ தான் போய் சொல்லி ஆகணும். இங்க வேற யாரும் பொறுப்பாக முடியாது. இன்னைக்கு உன் புள்ள கண்ணீருக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் காரணம். சின்ன வயசுல இருந்து விரும்புதான்னு தெரிஞ்சது. இவளுக்கு அடுத்ததும் இல்ல. கெட்டி வச்சு பேரன் பிள்ளைல பார்த்தமா சந்தோஷமா இருந்தமான்னு இல்லாம விட்டுட்டு எங்க போயிருவான்னு அசால்ட்டு 2 பேரும் பிரிச்சு வேடிக்கை பார்த்த பாரு. இந்த பாவத்தை நீ எங்க கொண்டு தொலைச்சாலும் தொலையாது. உன் கூட தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். போ, இனி நிம்மதியா ஒரு வச்சுவாரத்துன்னு போ. சாகடிச்சிட்டியம்மா, என்ன சாகடிச்சிட்டியம்மா. ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நான் தாய் தகப்பேன். எப்ப நமக்குன்னு ஒருத்தி வாழல, அதுக்கப்புறம் அவதான் உலகம். நான் 2 பக்கமும் விசுவாசமா இருந்துடலாம்னு நினைச்சேன். அப்படி 2 பேருக்கு விசுவாசமா இருக்க முடியாதுன்னு எனக்கு காலை உணர்த்திட்டேன். ஒன்னு ஓம் பிள்ளையாவே இருந்திருக்கணும். அவதான் வேணும்னா அவ புருஷனா நான் முழுசா மாறி இருக்கணும். 2யும் சரிசமா கொண்டு போயிடலாம் நினைச்சேன் பாரு. அதான் கடைசியில என்ன நிற்கதியா சாக வரைக்கும் நீ பட்டிட்டிய. புள்ள தோலுக்கு மேல வளர்ந்துட்டா விட்டுறணும். இப்படி புடிச்சு வச்சு தான் காலத்துக்கும் வச்சுக்கலாம்னு நினைச்ச பாரு. நீ நல்லா இருந்துருவ. ஆனா நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டம்மா. எப்போ அவ வேணும் நான் முடிவு பண்ணணும், அப்பவுமே அவளை எனக்கு நான் சொந்தமாக்கி இருக்கணும். நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டம்மா. ஆதிரா ஆதிரா, ஒண்ணு இல்ல நல்லா இரு, நல்லா இரு. நீ நல்லா இருப்ப. உன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னால அவமானத்தை மட்டும் தான் சந்திச்ச. நீயும் என்னதான் பண்ணுவ. நல்லா இரு. இனியாவது அந்த பையன் வாழ்க்கை கெடுக்காம அவனுக்காக ஒத்தி காத்துக்கிட்டு இருக்கல ஊருக்குள்ள. அந்த புள்ளைய கட்டி வைக்க வழிய பாரு போ. இனி அவளும் கெட்டணுமே. அவளும் தான் அடிச்சு துரத்திட்டால. அந்த புள்ள வந்து கடந்தது. அந்த புள்ள வேலைக்காரிய விட மோசமா நடத்தி விட்டா. இனி மருமகளா வானா அது எங்க வரும்? போ போ, இனி ஜாதகத்தையும் புக்கையும் தூக்கிக்கிட்டாலே போ. எடுங்க தம்பி, இவளை திருந்த மாட்டா. நீங்க சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிங்க தம்பி. ஒண்ணு இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. இவளை கூட்டாளியே நான் உங்க வீட்டு வந்து பார்க்க சொல்றேன். நீங்க போங்க தம்பி. சரிங்கம்மா. ஆதிரா போலாமா? ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமே. ஆதிரா, அவளை எப்பவுமே உன் கூட தான் இருக்காளுவே. அவளை அன்பும் பாசமும் எப்பவுமே உன் கூட தான் இருக்கும். உன்னை வந்து பார்க்க சொல்றேன். இருட்டதுக்குள்ள ஊரை பக்கம் போங்க. தம்பி கூப்பிடுதாவில, அங்க போய் வேலை இருக்கும், பார்த்து போங்க. மீனா இங்க பாரு, அவ இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா. நீ எப்படியாவது ஒரு வாழ்க்கை அமைச்சு போயிட மாட்டியான்னு அந்த புள்ள தவ இருந்துச்சு. என்னாலே உன் வாழ்க்கை போயிடுச்சோன்னு நான் நிம்மதி இல்லாம இருந்தேன். வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தேன். என்னாலதானே இவ வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டானே. என் வாழ்க்கைக்காக இவ வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டானேன்னு இப்ப நிம்மதியா இருக்கு. அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஐயோ ஏன் தேங்க்ஸ்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் விரும்பினேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ ஏன் பொண்டாட்டி. இத சொல்லும்போது நல்லா இருக்குண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே இவ ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. தெரிஞ்சுதானே விரும்பினேன். ஆதிரா, நீ பத்திரமா இருக்கணும். நான் என்ன பாத்துக்கிடுவேன். நான் இங்க தானே இருக்கேன், பாத்துக்கிடுவேன். அவனுக்கு ஈவரக்கமே இல்ல. பொண்டாட்டிங்கிற பாசம் ஒரு துளி இல்ல. புள்ள இருக்குங்கிற நினைப்பும் இல்ல. புள்ளைக்கு தாய் வேணுங்கிற நினைப்பும் இல்ல. அவனை நம்பிக்கிட்டு இருக்காத. நீ வேலை பாக்குற, உன் உத்தியோகத்தை மட்டும் நம்பு. வேலைக்கு ஒழுங்க போ, பிள்ளைய பாத்துக்க. நான் அப்பப்போ உன்னை வந்து பார்க்க வரேன். இனி நீ உன் குடும்பத்தை பாரு, நான் பாத்துக்கிடுவேன். நான் நேரம் கிடைக்கும் போது உன்னை வந்து பாத்துட்டு போறேன். அவன் தான் நாயை வச்சு கடிக்க வச்சிருக்கான். தெரியும், அதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்க. இங்க பாரு, சீக்கிரம் என்னை அத்தையாக்கணும், சரியா? போயிட்டு வர. போயிட்டு வா. எவரு தமிழுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு அவளுக்கு
கையும் ஓடல காலும் ஓடல லீவ் போட்டு வந்துகிட்டு இருக்கா. ஜபா ஜபா என்ன வழக்கம் போல சாலமும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அதை சமாளிச்சுட்டு வருவா. ஓ, நான் எல்லாரையும் விட்டுட்டு போறேன், வாழ போறேன்னு சொல்லி. இங்க பாரு, எங்க நாளோட நினைப்பே உன் வாழ்க்கை எப்படி அமையுமோன்னு தான். எங்க வாழ்க்கையில விட்டு நாங்க நல்லபடியா வாழ்ந்துருவோம். தமிழுக்கு ராக்கின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் நிச்சயமா தமிழை கைவிட மாட்டாரு. ஊருக்குள்ள தெரியாம பாத்துக்கோங்கன்னு அவர் ராக்கி தானே ஊர் நம்பிக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்பட்டும், உசரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டோம். இங்க பாரு, தமிழ் வேணா அவரை வெறுக்கலாம், ஆனா அவரு தமிழை வெறுக்க மாட்டாரு, தமிழை விட்டும் போக மாட்டாரு. ஆனா நீ தமிழை பத்தி கவலைப்படாத. ராணி புள்ள சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுவா. அவளுக்காக நான் பாஸ் இருக்கேன்னு சொல்லி அவ சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு போனா சந்தோஷமா இருக்கும். எல்லாம் அடிச்சு புரண்டு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க இப்படி திருதுன்னு தாலி கட்டின்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா இது நல்லதா இருக்குது, இப்படிதான் முடியணும். அண்ணா, நீங்க தான் உண்மையான வீர, உண்மையான ஆம்பளை. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சாலே எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். இதுல வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இந்த தைரியம் வேணுமே. சரி, நான் கிளம்புறேன், நேரம் ஆயிட்டு. அதுல கிளம்பலாமா? போயிட்டு வாடி, சந்தோஷமா போயிட்டு வாடி. இது ராஜரா, இது அண்ணா வாழ்த்துக்கள். உண்மையில உன்னை பார்த்தா சிரிப்பு வரும்னு சொன்னாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. என்ன பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். படைப்பிலே சிறந்த படைப்பு நீங்க மட்டும்தான். உங்களை பார்த்தாலே எல்லாம் சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா? அதனால நீங்க தான் இந்த உலகத்தில் சிறந்த படைப்பு. அத்தி ஆதர புருஷன் என்ன அழகா பேசுறா. இட்டி ஆதர நீ கொடுத்து வச்சவதான்டி. அண்ணே, நீங்க சூப்பரா பேசுறீங்க. தேங்க் யூ. ஆதர பேசே மண்டபத்துக்குங்க. பரவாயில்ல, ரெண்டு பேரும் பேசினா நல்லா இருக்காதுல்ல? கரெக்ட்டா சொன்னீங்க. எங்க புருஷன் அப்படிதான் சொல்லுவாங்க. என் புருஷன் அப்படித்தான், நீ மட்டும் பேசு, நான் இப்படியே இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அப்படிதான் சொல்லியா? சரியா இருக்குது. லக்கிமன், நீங்க சொல்றது உண்மைதான் தம்பி. இந்த ராணி பிள்ளை கட்டிருக்க மாப்பிள்ள லக்கி தான். கொடுத்து வச்ச மகராசே. சந்தோஷம்னாலும் சரி துக்கம்னாலும் சரி வச்சு சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பா பாத்துக்கங்க. அதான் சொன்னேன் படைப்பிலே சிறந்த படைப்புன்னு. நீ எங்க பக்கத்துல இருக்க போறா? எங்க வீட்டுல தான் இருக்கும், வாங்க. சரியா? நாங்க வராமலா? சீக்கிரம் எங்களை அத்தியாக்கணும்னா. ஆமா சரியா? போங்கட்டி போங்களவா. ஐயோ ஆதிரா, எப்பா உன்னை பார்க்காம போயிடணும்னு பயந்துட்டே இருந்தேன். குடும்பம் ஒண்ணு இருக்குல்ல, சமாளிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆகி போச்சு. சந்தோஷமா இருக்குட்டி. அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. உங்க நட்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தம்பி பிறந்த அன்னைக்கு கைய பிடிச்சாளுங்க, இந்த வரைக்கும் ஆகுது. சண்டை சச்சனை ஊருக்குள்ள வந்ததும் கிடையாது, இவ்வளவு தனித்தனியா ஊருக்குள்ள சுத்துனதும் கிடையாது. இதே மாதிரி எப்பவும் உங்க நட்பு இருக்கணும். அது நாங்க மண்ணுக்குள்ள போற வரைக்கும் நாங்க இப்படிதான் இருப்போம். இருக்கட்டும். அவ ரொம்ப நல்லவனே, கண்கலங்காம பாத்துக்கோங்கண்ணே. அவ ஏன் உசரு, ஏன் சரீரம் நல்லா பாத்துக்குவேன். எனக்கான பொக்கி சொத்த பத்திரமா பாத்துக்குவேன். இதுக்கு மேல எங்களுக்கு என்னென்ன வேணும்? தாயும் வரல, கூட பிறந்தவனும் வந்து பார்க்க வரல, நட்புதான் வந்து நின்றுருக்கு. உங்க நட்பை பார்த்து நான் தலை வணங்குறேன். உண்மையான நட்பு. இந்த நட்பு காலம் காலமா தொடரணும். என் ஆதிரா எப்பவும் உங்க கூட இருப்பா. இப்ப கூட உங்க ஆதிரான்னு சொன்னீங்க பாருங்க, நாங்க இவன் நிம்மதியா இருப்போனே. பேச்சுல கூட அவளை தனியா பார்க்கல, உங்க ஆதிரான்னு சொல்றீங்க. என்ன நீங்க நல்லா இருக்கணும்னே. ரெண்டு சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம் நினைக்கிறீங்க பாருங்க. இந்த உலகத்துல சிறந்த நட்பு உங்க நட்பு தான். மத்த எல்லா உலக காட்டிலும் நட்பு சிறந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கண்ணால பாக்குறேன், இப்போ வாக்கு கொடுக்குறேன். என்னால என் குடும்பத்தால உங்க நட்பு என்னைக்கும் உடையாது. ஆதிராவுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இத்தனை நாள் வச்ச கண்ணீருக்கும் கவலைக்கெல்லாம் சேர்த்து அவ சந்தோஷமா வாழ போறா. அது போதும் கேள்வி எங்களுக்கு. அடிச்சதுல அவளுக்கு லக்கி பிரைஸ்.
இன்னொரு நாள் போய் வீட்டை பார்க்கலாம். இப்ப கருக்கரோட போதே அவங்க வீட்டை பார்க்க போட்டுமா? ஆமா ஆமா, போயிட்டு வாடி, போயிட்டு வா சார், போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேன். நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். இல்ல நம்ம வீட்டுக்கு வரலாம். ஆதிரா வீடு உங்க வீடு மாதிரி தானே. நீங்க தாராளமா எந்த நேரம் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். தேங்க்ஸ்ண்ணே. ரிசப்ஷன் வச்சிருக்க, வந்துருங்க. சரியா? நீங்க தான் முன்ன நின்று நடத்தணும். கல்யாணத்தை நான் சிம்பிளா தாலி கட்டி முடிச்சிட்டேன். அதுக்காக ஊரறிய தெரியாம இருக்க கூடாதுல்ல. இவ என் மனைவின்னு ஊரறிய தெரியணும். அதனால கொஞ்சம் ரிசப்ஷன் தான் வச்சிருக்கேன். நீங்க முன்னாடி நின்று நடத்தணும். உண்மையில ஆதிரா அதிர்ஷ்டக்காரி தாண்டி. நாங்க கண்டிப்பா வருவோம். போயிட்டு வரேன். டாடா, போயிட்டு வா. கமலே, நான் நல்லா இருக்கேன். போயிட்டு வா. ஏத்துக்க. சரி, நீ போயிட்டு வா ப்ளீஸ். ஏத்துக்க. அவளை ஏத்துக்க வச்சுக்கிடுதோம். நீ கிளம்பு. நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க பாத்துக்கிடுதோம். போயிட்டு வர. போயிட்டு வர. எவ்வளவு அழுதுறாதீங்கடி. டாடா டாடா, போயிட்டு வா, போயிட்டு வா. சீக்கிரம் எங்களை அத்தையாக்கி. போயிட்டு வர. இப்ப எவ்வளவு அழக்கூடாதுன்னு இருமாப்புல நிக்கல பாரு. அழுத இவ போக மாட்டால, அதுக்குதான் திரும்ப திரும்ப ஏமாறாத கிலோன்னு முட்டா போய் விடலா. இப்ப பாரு அவ போனோன்னு. ஆதிரா வா, கிளம்பலாம். போயிட்டு வர. அவள அழமாட்டால, நீ கிளம்பு. ஓஹோ, அதான் இப்படி நிக்காங்களா? கிளம்பு கிளம்பு, அவள அழமாட்டாலுவ. போயிட்டு வர. டாடா டாடா, போயிட்டு வா, போயிட்டு வா. சீக்கிரம் கூட்டு போங்கண்ணே. சார், எவ்வளவு அழகான நட்பு. இப்ப அழுதா அவ போக மாட்டானே. சிரிச்ச மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்காங்க. என்ன அழகான நட்பு. பாவம், இதுக்கு மேல என்ன கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். ஆதிரா வா, கிளம்பலாம். போயிட்டு வர. தங்கம் கிளவி, வடிவு கிளவி, இங்க பாரு, நான் உங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டு வைக்க. அண்ணாச்சி கல்ல தேவையானது சாப்பிடுங்க. மருமக கிட்ட கையேந்தி நிக்க வேண்டாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். இந்தா இன்னும் இவ்வளவு நிக்கிறோம்லாம் பாத்துக்கிடுவாங்க எங்களை. இங்க பாரு, நாங்க இப்ப பட்னியாவே இல்ல. நீ போயிட்டு வா. எதுனாலும் என்ன தேடி வந்துருங்க. சரி, நீ கிளம்பு. போயிட்டு வர. வா. சரிங்க, நான் கிளம்புறேன். உங்க வேண்டது படி அவ கரை ஏறிட்டாட்டி. அவ கரை ஏறிட்டா. இனி அவ வாழ்ந்துருவா. உங்க கண்ணீருக்கெல்லாம் விட கடிச்சிட்டு. அவ வாழ்க்கைக்காக தானே இத்தனை வருஷம் கண்ணீர் வடிச்சீங்க. உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு அவ முன்னாடி சிரிச்சிட்டு இருந்தீங்க. அவ கரை ஏறிட்டா. இனி அவ பொழைச்சுக்குவா. வாழ்க்கையை இழந்தவளுக்கு வாழ்க்கை கிடைக்குமான்னு நீங்க பல நாள் அழுதீங்க. இங்க பாரு, அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாக்குறவன் கிடைச்சிருக்கான். கரை ஏறிட்டா. நீங்க என்ன சந்தோஷமா போங்கட்டி. பிறந்தி வேணாலும் நாங்க தனித்தனியா வாழ்ந்ததில்லை. கொஞ்ச நாள் பெரியவுதான். அதையே எங்களால தாங்கிக்க முடியாது. இனி அவ குடும்பம், அவ ஊரு, அவ மண்ணுன்னு அவ வாழ போயிருக்கா. அவ நல்லா இருக்கட்டும். தமிழே, அவ ஒன்னு நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ நல்ல முடிவெடுப்பேன்னு நாங்க நினைக்கிறோம். இங்க பாருமா, அந்த பையன் உன் பையன் மேல உசுரையே வச்சிருக்கான். அவன் நினைச்சிருந்தா அவன் அழகுக்கும் அவன் இளமைக்கும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து போயிருக்கலாம். நீதான் வேணும்னு கிடக்கான். பாத்துக்க, ஒரு துணை இந்த உலகத்துல கட்டாயம் தேவை. நமக்கு காய்ச்சல் அடிச்சாலோ பட்டினியா கிடந்தாலோ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நமக்குன்னு ஒரு உறவு வேணும். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும். அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும். இங்க பாரு, உடலாலும் உள்ளத்தாலும் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஒரு துணை தேவை. ஆணுக்கு பொண்ணு, பொண்ணுக்கு ஆணுன்னு தான் கடவுள் துணையா படைச்சாரு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்கன்னு படைக்கல. நல்லதோ கெட்டதோ ஒரு துணை தேவை. இங்க பாரு, அந்த பையனை ஏத்துக்குவா நினைக்கிறேன். என்னால முடியல பாட்டி. ராக்கி இருந்த இடத்துல என்னால வேற யாரையாச்சும் பார்க்க முடியல பாட்டி. ராக்கி எனக்கு எப்படி லவ் பண்ணாருன்னு வார்த்தையால சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆனந்த உலகத்துல பார்க்கவும் முடியாது. ஒரு நொடி கூட என்ன வேதனைப்படுத்தினது கிடையாது. ஒவ்வொரு நொடியும் தாயா தகப்பனா கூட பிறந்தவனா நண்பனா எல்லாமே இருப்பாரு.
போனாரு. எனக்கு இப்ப அவர் அந்த இடத்துல வச்சு வேற யாரையும் பார்க்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வாழ்ந்து தானே ஆகணும். இங்க பாரு, வாழ்ந்து தான் ஆகணும். வழி இல்ல. உனக்குன்னு ஒரு துணை தேவை. பார்த்தல, அன்னைக்கு சின்னத்தையும் சாலமும் சேர்ந்துக்கிட்டு உன்னை அசிங்கப்படுத்துன்னு நினைச்சானுங்க. அதை ராக்கினோடனே மூடிக்கிட்டு போனானுங்க. அங்க அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, அன்னைக்கு ஊர் முழுக்க நீ நாரி இருப்ப. இங்க பாரு, அதுக்காகவாது ஒரு துணை தேவைப்படுது. ஒரு பொண்ணு இந்த உலகத்துல மான மரியாதையோட வாழறதுக்காவது ஒரு துணை தேவைப்படுது. நீ இப்படி இருந்துடலாம், ஆனா நல்லது கெட்டது கூட ஒரு ஒண்ணு சேர்த்துக்காது. இங்க பாரு, அவர் வேற ஒரு பையனா இருந்தாலும் பரவாயில்ல, ராக்கியே மாதிரி தானே இருக்காவ. சேர்த்துக்கைய. நாங்க பேசுறோம் பாட்டி, அவளை கட்டாயப்படுத்த வேண்டாம். அவ மனசு என்ன இரும்பா. பாவம், ராக்கி நல்லா வச்சிருந்திருக்காரு. அவளால இது வெளியில வர முடியல. பாவம், நம்ம தாண்டி பார்த்து பறக்கி செய்யணும். இங்க பாரு, நாங்க 2 கிளவி கட்டையில நாங்க எப்போ போய் சேருவோம்னு எங்களுக்கு தெரியாது. உண்மையதான் மட்டும் சேருதான். 75 வயசுக்கிட்ட ஆக போதே. ஏதோ நீங்க கொடுக்குற ஆகாரத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்லதை பார்த்து வச்சுட்டு போயிட்டோம்னா இந்த கட்டை நல்லபடியா வேகும். நீங்களும் பிறந்ததுன்னு எங்க கூட தான் சுத்திட்டு இருக்கீங்க, வயசு வித்தியாசம் தெரியாம. உங்களுக்குலாம் ஒரு நல்லதை பார்த்துட்டு போயிட்டோம்னா நாங்களும் நிம்மதியா போய் சேருவோம் மட்டி. நாங்க தான் சின்ன வயசுலயே கல்யாணம் முடிஞ்சு வாழாம இருந்துட்டோம். ஏதோ நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க கையை பிடிச்சி நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வாழ்ந்தோம். அதையும் ரொம்ப நாள் நினைக்காது. போய் சேர வேண்டிய காலம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு செய்ய வேண்டியதை நல்லதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டோம்னா மனசு நிம்மதியா இருக்க மாட்டே. சேப்பா, ஒரு வேலையில சேர்ந்து ஒரு நல்ல உத்தியோகத்துல போயிரு. மீனாதான் பாவம், என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ராணிக்கு காலகாலத்துல ஒரு குழந்தை இருந்துன்னா நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க பாட்டி, நான் இருந்து எல்லாத்தையும் சரி பண்றேன். சரி, நான் கிளம்புறேன். என்னடா திடீர்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டு வந்து நிக்க? சூழ்நிலை, அதான் சொல்ல முடியல. கிளம்பிட்டு கூட்டு வந்துட்டேன். அப்படி என்னடா அவசரம்? அவசியம் தேவைப்பட்டுச்சு. சும்மா எப்படிப்பா நான் தாலி கட்டுவேன்? தேவைப்பட்டுச்சு, தாலி கட்டிட்டேன். எப்படி நம்ம வீட்டுக்கு மருமக தேவை தானே? அது சரிதான்டா, அது முறைப்படி. பிடிச்சதுக்கு அப்புறம் என்னப்பா முறைப்படி? அவசியப்பட்டுச்சு, தாலி கட்டிட்டு வந்துட்டேன். முறைப்படி தான் தாலி கட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா ஏதாவது வந்து பிரச்சனை வந்து நிற்கும். இன்னொன்னு, முறைப்படி கட்டுற நிலைமையில நான் இல்லைனா அதை நேரத்தை தாலி கட்டிட்டேன். ஏண்டா அப்படி என்னடா உனக்கு பிரச்சனை? அம்மா, நான் விளக்க கொடுத்துட்டு இருக்க முடியாது. இவ என் பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இவளுக்கு இருக்குன்னு நம்பி கூட்டு வந்திருக்கேன். ஏத்துக்க முடியும்னா சொல்லுங்க, இல்ல இப்படியே என் வழியை பார்த்து நான் போனாலும் போறேன். இது ஓ வீடுடா, இது என்னடா கேள்வி? என்னப்பா கேள்வி கட்டிட்டு இருக்கீங்க? நான் சின்ன பையனா? பொண்ணு அந்த ஒரு பொண்ணை பார்த்து தாலி கட்டி கூட்டு வரதுக்கு எல்லா பொறுப்பு இல்லாம இருக்கிறது நான் சின்ன பையனா? அம்மா தான் கேள்வி கேட்கறாங்கன்னா நீங்களும்? இல்லடா, ஒரு பையன் அவசரமா தள்ளி கட்டின அவசியம் இல்லையா அப்படிங்க, வேற ஒண்ணு இல்ல. சரி சரி, நீ உள்ள வா. இந்த மாமாக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு நான் ஊருக்கு எப்ப சொல்ல போறேன். டேய், எங்களுக்கு இருக்குது நீ ஒரே ஒரு பையன், அதான். அம்மா, இவ என் பொண்டாட்டி ஆக்கணும் அவசியம். அதனால பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டேன். ஊரையும் என் பொண்டாட்டியும் தெரியணும். அதுக்கு கல்யாணம் மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். போதுமா? சரிடா, அவ கிடக்கா. ஆமா மர்மலே, உள்ள வா. இவன் அம்மா கையை கண்டாலே எனக்கு ஆவாது. டா, இந்த மனுஷன் தங்கச்சி அப்பா ராட்சசி. அம்மா, திரும்ப சொல்றேன், எனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இவளுக்கு இருக்குது. என்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படிதான் இவ கட்டி நடந்துக்கணும். உன்கிட்ட தப்ப முடியுமா என்ன? சும்மா மருமக தானேன்னு இஷ்டத்துக்கு இந்த ஊர்ல நடக்கிற மாதிரி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு நான் பொல்லதானா இருவேன். எனக்கு மரியாதை கிடைக்கலன்னா நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியும். என்னெல்ல பாதி வா, இவளுக்கும் அதே மரியாதை கிடைச்சாகணும். சும்மா மருமக தானே இஷ்டத்துக்கு எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தான், அது ஓ சம்சாரம். அது எப்படிடா பேசுவா? சும்மா இரு. அப்பா, அவ முழுக்க முழுக்க என்னை மட்டும் நம்பி வந்திருக்காப்பா. நம்மளை நம்பி வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாப்பா? நான் தாலி கட்டணும்னா எந்த மறுப்பும் தெரிவிக்கல. நல்லா வாழ வைப்பேன்னு அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கேன். அதை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். எங்க பாட்டுக்கு மருமக தானே இஷ்டத்துக்கு எதுவும் பேசிடக்கூடாதுல்ல, அதான். சரி சரி, வாங்க, நேரம் ஆயிட்டு. சரிடா, வாழ்க்கை ஆரம்பிங்க. நம்ம வாரத்துல ஒரு நாள் கல்யாணம் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். சரிங்கப்பா. சரி, வலது கால் எடுத்துச்சாமா? ஆள் நல்லதான் இருக்கா. உன் பிள்ளை சும்மாவா இந்த பிள்ளை அடிச்சு சுத்திட்டு இருந்தா நடிக்க மாதிரி இருக்கு. அதான் உங்க மாயம் போய் விழுந்துட்டான்னு நினைக்கேன். அவன் சின்ன வயசுல விரும்பிட்டு இருந்தானே. சரி பாரு, பால் இது காய்ச்சி பழங்கள்லாம் கொண்டு ரூம்ல கொண்டு வை போ. சரிங்க. டேய், அவளை உள்ள கூட்டு வா. சரிங்கம்மா. என்னங்க? இது உன் வீடு, சகஜமா இரு. உன் கூட இருப்பேன், உன் கூடயே இருப்பேன்.
உனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், போக போக பழகிறோம். ம்? இதனால என்கிட்ட உடனே சொல்லிடு, சரியா? பயப்படலாம் வேண்டாம், இது நம்ம வீடு. சொல்லப்போனா அங்க இருந்ததை விட நீங்க உரிமையோட இருக்கலாம், ஏன்னா இது உன் வீடு. சரி, உள்ள வா. வீடு பிடிச்சிருக்கா? இந்த வீடு நான் உனக்காக ஆசாசி கட்டினது. இப்பதான் கட்டினேன், 1 வருஷம் தான் ஆகுது. நீ வந்து பழைய வீட்டுக்கு, அது இப்ப நாங்க அங்க இல்ல. இது இந்த தோட்டத்தை வாங்கி இப்பதான் நான் கட்டினேன். உன்னை கல்யாணம் பண்ணணும்னு. திரும்ப சொல்றேன், உனக்கு எந்த சங்கோஜமும் வேண்டாம், இது உன் வீடு. நீ இத்தனை மணிக்கு தான் எந்திக்கணும் அப்படி இப்படி நீங்க யாரும் ஆர்டர் போட மாட்டாங்க. இங்க பாரு, நீ சுதந்திரமா வாழ வேண்டிய இடம். ஃப்ரீயா இரு. டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், உனக்கு தேவைப்படுமேனு. எனக்கு இன்னும் 10 நாள் தான் லீவு. அது வரைக்கும் கூடயே இருப்பேன். அப்புறம் மிலிட்ரிக்கு போக வேண்டியது இருக்கும். போயிட்டு எப்போ லீவ் கிடைச்சாலும் உடனே ஓடி வந்துடுவேன். எங்க அம்மா அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிடுவாங்க, சரியா? லீவு கிடைச்சா ஓடி வந்துடுவேன், சரியா? நான் இப்ப வந்ததே உனக்கு கல்யாணம் பண்ணணும் தான். அதனாலதான் அவசரமா தாலி கட்டினேன். உன்ட காதல சொல்லி உன் பின்னாடியே வந்து இல்ல நான் நல்லவன் தான் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்குலாம் நேரம் இல்ல. அதான் நான் முதல்ல தாலி கட்டிட்டேன். சரிடா, நேரம் ரொம்ப ஆயிட்டு, நல்ல நேரம் முடிய போதுக்குள்ள ரூமுக்குள்ள போங்க. சரி, வா. ஏமா முகத்தெல்லாம் கருணை கழுவிக்கமா. நீ என்ன ட்ரெஸ் என்ன மாத்திக்கங்க. இல்லம்மா, இருக்கட்டும். உள்ள எல்லாம் எடுத்து கொண்டு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க என்ன? சரிங்கம்மா. சரி, ரூமுக்குள்ள கூட்டு போ. சரி, உள்ள வா. எல்லாத்துக்கும் உண்மைனா இல்ல, இன்னும் அதை சேர்ந்து வெளியே வரலையா? சரி, வா, உள்ள போய் பேசலாம். வாழ்க்கைய தொடங்கணுமா அப்படி? பாரு, ஒன்னும் அவசரம் இல்ல. இல்ல, எனக்கு 10 நாள் தான் லீவு. 1000 ஆசை. சின்ன வயசுல இருந்து நெஞ்சில சுமக்கிறல்ல, வாழ்க்கை தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? உன் லைஃப்ல நடந்தது அது நம்மளோட முடியட்டும். இந்த பெட்ரூமை தாண்டி வெளியில போக கூடாது. இங்க யாருக்கும் அதை பத்தி தெரியணும் அவசியம் இல்ல, புரியுதா? உன் புருஷன் எனக்கு தெரியும், வேற யாருக்கும் இங்க தெரியணும் அவசியமே இல்ல. உண்மையா இருக்கேன், மனசாட்சிக்கு உண்மையா இருக்கேன், மண்ணங்கட்டியா இருக்கேன்னு யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம். இங்க அப்படியே அதை ஏத்துக்கிற மனப்போக்கம் இங்க யாருக்கும் கிடையாது. உன் லைஃப்ல நடந்தது ஒரு கசப்பான நினைவு, அதை நீ நினைக்கவே கூடாது. நான் அதை நினைக்கவும் மாட்டேன், அதை நான் மறந்துட்டேன். நீ திரும்ப அதை ஞாபகப்படுத்துற மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. எங்க அம்மா தொலைச்சு எதையாவது கேட்பாங்க, எதையும் வாயை திறந்துடாத. அவங்களுக்கு எல்லாம் தெரியணும் அவசியமே கிடையாது. அதை மறந்துடணும், புரியுதா? இப்போ நான் உனக்கு அதை ஸ்ட்ரிக்டா சொல்றதா. இதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே கூடாது. நீ எனக்குன்னு பிறந்த, எனக்குன்னு வளர்ந்த, நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன். இப்போ நீ என் பொண்டாட்டி, அது மட்டும்தான் உன் மைண்ட் இருக்கணும். மீதி இடையில நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துடணும். அது நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படாது, அது தேவையே படாது, அது அவசியப்படாது. அவசியம் இல்லாதது நம்ம நினைக்க வேண்டாம். சரிங்க. அம்மா ஏதாவது கேட்பாங்க, இதையும் சொல்ல வேண்டாம். நான் அதுதான் நினைச்சேன். வேண்டாம், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு படிச்சுட்டு இருந்தேன் மட்டும் சொல்லு போதும். இதெல்லாம் நீங்களே சொல்லி கொடுக்கீங்க. என் பொண்டாட்டிக்கு நான் தானே சொல்லி கொடுக்கணும். நீ புதுசு, ஏதாவது உளரக்கூடாதுல்ல. எப்படி அம்மா கேட்பாங்க ஊருக்குள்ள எப்படி இருந்தா என்ன ஏதுன்னு, அவங்களும் விசாரிக்கதான் செய்வாங்க, விசாரிக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க காதுக்கு ஏதாவது வந்துன்னா நான் பாத்துக்கிட்டேன். நீ ஏன் எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா படிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஏன் சொல்லுனா, அவங்க நம்ம நிம்மதிக்கு எடுத்துருவாங்க, வாழ வேண்டிய வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. உனக்குன்னா எனக்கு நீ கல்மனை ஒரு மட்டும் தான் சேர்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நான் உன்னை நம்பி இருக்கேன், நீ என்ன நம்பி இருக்க. நாம 2 பேரும் உண்மையா இருந்தா போதும். இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நடக்கிறத நான் எதனாலும் உங்ககிட்ட சொல்லுவேன், நீ எதனாலும் என்கிட்ட சொல்லணும். இதுக்கு முன்னாடி உள்ளதை சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனா இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை தொடங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் நமக்குள்ள உரிமறை இருக்கக்கூடாது. கண்டிப்பா நான் எதுனாலும் உங்ககிட்ட சொல்லிடுவேன், நீயும் என்கிட்ட தினமும் சொல்லிடணும். அப்புறம் நான் இன்னும் 10 நாள்ல மிலிட்டரிக்கு போயிடுவேன். சேலரி அங்கேருந்து இங்க வரும். நான் நாளைக்கே போய் அதை உன் அக்கௌண்ட்டுக்கு நான் மாத்திடுவேன். அதனால இனிமேல் உன் அக்கௌண்ட்டுக்கு தான் என் சேலரி வரும். கவனமா பார்த்து செலவு பண்ணணும். உங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? இது வரைக்கும் அம்மா இருந்தாங்க, இப்போ நீ தானே எனக்கு. இன்னொன்னு, எனக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் அது உனக்கு தானே பாதிப்பு. நாளைக்கு ஒண்ணு நான் தெருல விட்டுட்டு போன மாதிரி போயிடக்கூடாது இல்ல. என்ன வார்த்தை பேசுறீங்க? இங்க பாரு, உன் பேருக்கு தான் சேலரி வரும். என்ன பண்ணணும் யாது பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லுவேன், நீ அதை செஞ்சா போதும். அம்மாக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுங்க மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் நீ கொடுத்தா போதும். அப்பா உழைக்கிறாரு, அது அம்மாக்கு போதும். இப்போ என் உழைப்பு உனக்கு தானே தேவை. அம்மாக்கு எவ்வளவு கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும், தோட்டத்துக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் பார்த்து செஞ்சிருவல்ல. இதெல்லாம் இருக்குதா அவசரமா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காத. மிலிட்டரியில 10 நாள் லீவு, ஒருவேளை திடீர்னு கூப்பிட்டாலும் நான் போயிருவேன். அதுக்கு முன்னாடி உனக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லிடணும்ல. வீட்டுக்கு தேவையானது அப்பா வாங்கி கொண்டு போட்டுவாரு. ரொம்ப வெளியில போக வேண்டியது இருக்காது. இருந்தாலும் உனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தரேன். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க பொண்ணா பாரு,
மற்றபடி வேற எங்கேயும் போக வேண்டாம் நான் இல்லாம. ஏதாவது ஆபத்துனா என்னால தாங்க முடியாதுல்ல, நான் வேற தூரமா இருப்பேன். இல்ல நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காத, கிறுக்கு பிடிச்சிடும். அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வா. அப்புறம் ஏதாவது படிக்கணும் படி, அதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போட்டுமா? இல்லங்க படிக்கல. சரி அது ஓ விருப்பம். அப்புறம் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல என்கிட்ட நீ ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல, நான் கேட்காமலே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எனக்கு காதல் இருந்ததா ஏதாவது நீ கேட்கவே இல்ல. இருந்திருக்காது. சின்ன வயசுல எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நீ திருவிழாக்கு வரல, அப்போ நான் உன்னையே தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பப்பா இந்த பொண்ணு என்ன அழகா இருக்கா அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சது நீ அடுத்த பொண்ணுன்னு. அதுக்கப்புறம் நினைச்சு பார்ப்பேன், வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு. அழகா நடிக்க மாதிரி இருப்பாள் அப்படின்னு. அப்படியே நினைச்சு நினைச்சு பசங்கிட்ட சொல்லியிருக்கும் போது, பசங்க உனக்கு உரிமை இருக்குல்லடா, நீ கட்டிக்க போற பொண்ணு தானேன்னு வார்த்தையை விட அது என் மனசுல பசுமத்தாணி மாதிரி பதிஞ்சிச்சு. என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு அப்படியே ஆசை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நிஜமா அன்னிலிருந்து உன்னை என் பொண்டாட்டியவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எனக்கு அப்ப ரொம்ப வீரம்லாம் பத்தாது. அதனாலதான் அப்போ வந்து உங்ககிட்ட பேசிட்டு போனேன். நீ அதை பெருசா எடுத்துக்கல, ஏன்னா உன் வயசு அப்படி. அப்புறம் மிலிட்ரிக்கு போனேன், இன்னும் உன் நினைப்பு அதிகமா வந்தது. அதுக்கப்புறம் சில விஷயங்களை கேள்விப்பட்டுட்டு நீ நல்லா இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா அது கூட நினைச்சு நிக்கல, என் காதுக்கு தேவையில்லாம வந்தது. அதான் லீவ் போட்டு உடனே வந்துட்டேன். தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லைன்னு நினைச்சேன். நான் இருக்கேன். வாழ்க்கையை தொடங்கலாம். இங்க பாரு, கட்டாயம்லாம் இல்லவே இல்லை. மனசளவிலையும் உடல் அளவிலையும் நீ எப்போ உன்னால முடியும் நினைக்கியோ அப்போ. நீ இப்ப என் மனைவிதான், எனக்கான சொத்து. கட்டாயம்லாம் இல்லை. தூங்கட்டா? சரி தூக்கம் வருதா? முதல் ராத்திரி வேண்டாமா? தூக்கம் வருது. சரி தூங்கு. நீங்க உனக்கு தப்பா நினைச்சுக்காதே. எனக்கு தப்பா நினைக்கிறதுக்கு என்னடி இருக்குது? திடீர்னு உங்க கருத்து தாலி கட்டியிருக்க, சேர்ந்து வாழ எப்படி வர முடியும்? அதுதான் உண்மை, வேற ஒண்ணும் இல்ல. உங்களை பிடிக்காமலாம் இல்ல. அப்புறம் நிஜமாவே தான் என் கட்டுல தாலி இருந்ததை என்னால இன்னும் நம்ப முடியல. அதான் ஒரு மாதிரியா இருக்குது, எப்படியோ இருக்குது. அதான் இவ்வளவு விளக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம்.